السلام عليكم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى بمحكم التنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிமாற்றிக் கொண்டிருக்கின்ற நாயகம் அல்லாஹ்வை போற்றுகின்றேன். அவருடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறை தூதரும் ஆவார்கள் என்று சாட்சியம் செய்தவர்கள். இன்றைய ஜும்மாவுடைய உரையின் தலைப்பாக பாவ மன்னிப்பு தேடுவோம் என்ற தலைப்பில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று வருகின்றோம். பாவ மன்னிப்பு தேடுவது பற்றி நாங்கள் அடிக்கடி பல உரைகளில் அது பற்றிய தகவல்களை நாம் தெரிந்திருக்கிறோம். இருந்தாலும் இன்றைய இந்த உரையில் அதில் ஒரு சில பகுதிகளை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்தலாம் என்று விரும்புகின்றேன். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா முஃமின்களை பார்த்து சொல்லுகின்ற வாசகம் என்னவென்றால், தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கடப்பற்ற முறையில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அவனின் பக்கம் மீளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு பணிக்கிறார். அதே போன்று அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிற நபிமார்கள் எல்லாம் அவர்களுடைய சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அந்த நபிமார்கள் அனுப்பப்படுகின்ற அந்த காலகட்டம் எல்லாம் பார்க்கிற பொழுது மிகப்பெரிய பாவங்களும் அநியாயங்களும் அட்டூழியங்களும் நிரம்பியிருந்த காலத்தில் தான் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்புவான். அப்படி நபிமார்களை அனுப்புகின்ற அந்த நேரத்தில் அந்த நபிமார்களுடைய மிக முக்கியமான பிரச்சாரங்களில் ஒன்றாக, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் பாவங்களை மன்னிப்ப தயாராக இருக்கிறான் என்று அந்த நபிமார்கள் அந்த சமூகத்துக்கு சொல்லுவார்கள். திருமறை குர்ஆனில் இதை நீங்கள் நபிமார்களுடைய வரலாறை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அந்த சமூகத்தோடு எப்படி தவ்வா களத்தை எதிர்கொண்டார்கள், அவர்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்ற ஆரம்ப காலத்தில் அந்த நபிமார்களுடைய வார்த்தைகள் பிரயோகங்கள் எப்படி இருந்தது என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே வர்ணிக்கிற பொழுது, பாவ மன்னிப்பு தேடுங்கள், நீங்கள் இதுவரை காலம் செய்து வந்த இந்த பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த நபிமார்களுடைய நாவுகளூடாக பேச வைக்கிறார். அதை திருமறை குர்ஆனில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை சொல்லுகின்ற பொழுது கூட, இந்த பூமியில் மழை பெய்ய வேண்டுமாக இருந்தால் கூட நீங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற செய்தியை திருமறையிலே அல்லாஹ் சொல்லுகிறார். வகுல் துஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு சொன்னார்கள், நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கின்றவனாக இருக்கிறான். அப்படி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால்தான் இந்த பூமிக்கு மழை இறங்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் இந்த பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற இந்த பாவ மன்னிப்பு நபிமார்களுடைய பிரச்சாரமாக இருந்திருக்கிறது. நபிமார்கள் அந்த சமூகத்துக்கு மக்களை பார்த்து, நீங்கள் பிழை செய்கின்ற பொழுதெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கின்றவன் என்ற பிரச்சாரத்தை நபிமார்களோடாக அல்லாஹ் தஆலா செய்ய வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மரணிப்பதற்காக வேண்டி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணி முடிந்து விட்டது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒரு அத்தியாயத்தை இறக்குகிறார். சூரா அன்-நஸ்ர் என்ற அத்தியாயம், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகிறார். அப்படியானால் நபியுடைய அந்த பிரச்சார பணி முடிந்து விட்டது. அதாவது 23 வருட வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரத்தை செய்து முடித்து விட்டார்கள். இந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது. நபியே, உங்களுடைய அழைப்பு பணி முடிந்து விட்டது, உங்களுடைய ஆயுட்காலமும் முடிந்து விட்டது என்பதை அறிவிப்பதற்காக வேண்டித்தான் இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் அனுப்புகிறான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குவதற்குரிய காரணம், நபியே நீங்க மௌத்தா போறீங்க, நபியே நீங்கள் மரணிக்க போகிறீர்கள் என்பதை அறிவிப்பதற்காக வேண்டி இறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் கூட அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. நபியே, உங்களுடைய பணியெல்லாம் முடிந்து விட்டது. மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் இணைந்து கொள்ள தயாராகி விட்டார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் உங்களுடைய பணி முடிந்து விட்டது, உங்களுடைய அஜலும் முடிந்து விட்டது. இப்பொழுது நீங்கள் மரணிக்க தயாராகுங்கள். எப்படி தயாராக வேண்டும் என்றால், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உம்முடைய இறைவனுடைய புகழை கொண்டு துதிப்பீராக. வஸ்தக்ஃபிர்ஹு, அவரிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுவீராக. இன்னஹு கான தவ்வாபா, அவன் பாவங்களை மன்னிக்கின்றவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி நபிக்கு மரணத்திற்கு தயாராகுவதற்கு இஸ்திக்பார் செய்ய சொல்கிறார். நபிக்கு நீங்க மௌத்தா போறீங்க, மௌத்தாகிறதுக்கு தயாராகுங்கள் என்று சொல்லுவதற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் மரணிக்க தயாராகுவது பாவ மன்னிப்பின் வெளிப்பாடு. பாவ மன்னிப்போடு நாம் இருக்க வேண்டும். நம்முடைய மரணம் எப்பொழுது வரும் என்று எங்களுக்கு தெரியாது. அதனால் பாவ மன்னிப்பு தேடுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தினூடாக உணர்த்துகிறார். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள், நான் வல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்துகிற வாசகத்தை பாருங்கள். நாம் இந்த நபிமொழி எம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நாம் எல்லாம் இந்த ஹதீஸ், நான் இப்பொழுது சொல்லுகின்ற இந்த ஹதீஸ் கேட்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் பின்பற்றாதவர்கள் தான் அதிகம் பேர் இருக்கிறோம். இந்த ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற வாசகத்தை, வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்தர மின் 70 மர்ரா. நான் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நான் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்று நான் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள். அதை சொல்லுகிற போது எப்படி பயன்படுத்தினார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், சஹாபாக்கள் நம்பி விடுவார்கள். நான் ஒரு நாளைக்கு 70க்கும் அதிகமாக இஸ்திக்பார் செய்கிறேன் என்று சொன்னால், நபி சொன்னால் மக்கள் எல்லோரும் நம்பி விடுவார்கள். அந்த நபித்தோருடைய உள்ளத்தில் அதை ஆழமாக பதிய வைக்க வேண்டும், அவருடைய வாழ்வில் அதை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், நான் ஒரு நாளைக்கு 70க்கும் அதிக தடவையாக நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்று சொல்கிறேன் என்று சொன்னால், அன்புள்ள சொல், இந்த ஹதீஸை கேட்காதவர்கள் யாரும் இல்லை, அமல்படுத்தாதவர்கள் தான் அதிகம் பேர் இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். இந்த ஹதீஸை அமல்படுத்த வேண்டும். இதை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் இந்த ஹதீஸை நீங்கள் எந்த உரைகளில் செவியேற்றாலும், எந்த சபைகளில் இந்த ஹதீஸ் பேசப்பட்டாலும் ஒரு மேற்கோள் காட்டி ஒரு வர்ணனையோடு சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சில அறிவிப்புகளில் 100 தடவைகள் அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்திக்பார் செய்வார்கள் என்று வருகிறது. இந்த ஹதீஸை உலமாக்களும் சரி, நீங்கள் ஏதாவது புத்தகங்களில் வாசிக்கின்ற பொழுதும் சரி, ஒரு அழகான ஒரு வர்ணனை வர்ணிப்பார்கள். என்ன வர்ணனை? அல்லாஹ்வுடைய தூதர் 70 தடவைக்கும் அதிகமாக இஸ்திக்பார் செய்வார்கள் என்றிருந்தால், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த நபி, இப்படியான வர்ணனை. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியே இவ்வளவு அதிகமாக இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்றால், நாம் எவ்வளவு செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே வியப்பு அதாவது கேள்வி எழுப்பி இருப்பார்கள். அப்படியான வர்ணனைகளோடு உங்களுக்கு பேசி இருப்பார்கள். ஆனால் எங்களிடத்தில் அதன் தாக்கம் எப்படி இருக்கிறது?
எப்படி நாங்கள் இஸ்திக்பாருடைய வார்த்தைகளை அஸ்தகுபிருல்லாஹ் அஸ்தகுபிருல்லாஹ் என்ற வார்த்தைகளை ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் சொல்லுகிறோம்? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அல்லவாம். அன்புள்ள சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இஸ்திக்பார் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இஸ்திக்பார் செய்ய வேண்டும்? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபிதான். பாவம் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான். மன்னிக்கப்பட்ட நபி ஏன் இஸ்திக்பார் செய்ய வேண்டும்? அந்த இஸ்திக்பாரில் இவ்வளவு அதிக கவனம் எடுக்க வேண்டும். எதற்காக வேண்டி? அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது அல்லாஹ் தஆலா அதிகம் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் தஆலா அதிகம் சந்தோஷப்படுகிறான். எதற்காக வேண்டி என்று சொன்னால், ஒரு மனிதன் பாலைவனத்திலே பயணிக்கிறான். தன்னுடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு போகிறான். அந்த ஒட்டகத்தில் அந்த பாலைவனத்தில் இடையிலே கிணறு இருக்காது, இடையிலே போகிற வழியிலே கடை இருக்காது, இடையிலே போகின்ற பகுதிகளிலும் பல தோட்டங்கள், பசியை தீர்ப்பதற்கான இடங்கள் இருக்காது. இவர் என்ன செய்கிறார்? பாலைவனத்தை கடந்து போக வேண்டியிருக்கிறது, மிக தொலைதூரம் போக வேண்டியிருக்கிறது. இப்படியான இந்த பயணத்தில் இவர் ஒரு பயணத்திற்கு தயாராகிறார். எப்படி தயாராகிறார் என்றால், தன்னுடைய ஒட்டகத்திலே தனக்கு தேவையான தண்ணீர் வகைகளையும் தனக்கு தேவையான உணவு வகைகளை எல்லாம் இவர் என்ன செய்கிறார்? எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்டு அந்த பயணத்திலே போகிறார். அப்படி போகின்ற அந்த நேரத்தில் அவர் பிரயாணத்திலே போய்கொண்டிருக்கிற நேரம் கடுமையான உஷ்ணம் அடிக்கிறது. பாலைவனம் மணலல்லவாம், பாலைவனம் அல்லவாது, எல்லா பக்கத்திலிருந்தும் கடுமையான உஷ்ணம் வீசிக்கொண்டிருக்கிறது. அதாவது அந்த வெப்பம் அடித்துக் கொண்டிருக்கிறது. மேலால் எந்த ஒரு நிழலும் எடுக்கக்கூடிய அளவுக்கு இடம் இல்லை. கடுமையான ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த பயணத்திலே போய்கொண்டிருக்கிற அந்த மனிதர் ஒரு மர நிழலை கண்டு, ஒரு மரத்தை கண்டு அப்படியே அசதியினால் அப்படியே தூங்கி விடுகிறார். தூங்கிவிட்ட அந்த மனிதர் திடீரென்று அவருக்கு ஒரு தண்ணீர் தாகத்தினாலோ அல்லது கடுமையான அந்த உஷ்ணத்தினாலோ அவருக்கு திடீரென்று முழிப்பு வந்து விடுகிறது. முழிப்பு வந்து பார்த்தால் அந்த ஒட்டகத்தையும் காணவில்லை, கொண்டு வந்த தண்ணீர் உணவுகளையும் காணவில்லை. ஒட்டகம் எங்கோ சென்று விட்டது. இந்த நேரத்தில் இந்த மனிதனுடைய முடிவு என்ன இறுதி முடிவு தெரியுமா எடுத்தார்? அவருடைய முடிவு எதுவாக இருந்தது என்றால், இப்ப நான் எங்க போவது? ஒரு சொட்டு தண்ணி கொடுப்பதற்கு கூட இடம் கிடையாது. இனிமேல் எனக்கு எந்த வழியும் இல்லை. இந்த இடத்திலேயே நான் மரணிப்பதுதான் என்று அவர் நினைத்துக் கொண்டு அப்படியே மீண்டும் அந்த இடத்திலே தூங்கி விடுகிறார். மீண்டும் அதே இடத்தில் வேற வழி இல்லை. நடந்து எவ்வளவு தூரம் தான் போவது? இந்த மர நிழலிலாவது இருந்து விடுவோம், இதே நிலையில் மரணித்து விடுவோம் என்று நினைத்து அப்படியே அந்த இடத்திலே இருந்து கொண்டு தூங்கி விடுகிறார். தூங்கி விட்டதுக்கு பின்னால் மீண்டும் எழும்புகிறார். அப்படியே அந்த வாகனம் வந்து நிற்கிறது. மரணம். அந்த நேரத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வேறு வழி இல்லை, மௌத்து தான் என்று இருக்கிற நேரத்தில் மனிதனுக்கு எப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் வரும் தெரியுமாம்? திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது என்றால், திடீரென்று ஆற்றுக்குள்ளால் அல்லது குளத்துக்குள்ளால் கடலுக்குள்ளால் மூழ்கிறோம் என்றால் தப்பிக்க வழி இல்லை என்று நினைக்கிற பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் மௌத்து தான் முடிவு என்கிற பொழுது நம்முடைய சிந்தனைக்கு வருகின்ற விடயங்கள் என்ன தெரியுமா? என்னுடைய மனைவி, எங்க பிள்ளை எனக்காக வேண்டி இப்ப அழுது புலம்புவார்கள், நான் ஊரை என்னுடைய உயிர் பிரிய போகிறது என்ற பல சிந்தனைகள் அந்த மரண கட்டத்தை எதிர்நோக்கி இருக்கிற அந்த மனிதனை உள்ளத்தை வந்து ஆட்சி படைக்கும். அந்த நிலையில் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். வேறு வழி இல்லை, தப்பிப்பதற்கு வேறு வழியே இல்லை என்று இருக்கிற பொழுது மீண்டும் அந்த ஒட்டகம் வந்திருக்கிறது. அவ்வளவு அவர் சந்தோஷப்படுகிறார். உயிர் தப்பி விட்டோம், தன் குடும்பத்திடம் போய் சேர்ந்து விடலாம், தன் பிள்ளைகளிடம் போய் சேர்ந்து விடலாம் என்கின்ற அந்த சந்தோஷம் மிகைத்து விடுகின்ற பொழுது அவன் எப்படி சந்தோஷப்படுகிறானோ அதை விடவும் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் தௌபா செய்கின்ற பொழுது, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது அல்லாஹ் அதிகம் சந்தோஷப்படுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதனால் தான் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, பாவங்கள் எதுவுமே இல்லை என்றிருக்கிற நபி ஏன் இஸ்திக்பார் செய்தார்கள்? அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான்.
அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இஸ்திக்பார் செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று பாருங்கள், நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய இந்த காலம், பேசுகிற நானும் சரி நீங்களும் சரி, விரும்பியோ விரும்பாமலும் எம்முடைய வாழ்க்கையில் பாவம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கோணத்தில் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சின்ன தவறுகள், பெரிய தவறுகள் என்று பல வடிவங்களில் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் விரும்பியோ விரும்பாமலும், நாம் வெறுத்த நிலையிலும் சரி விரும்பிய நிலையிலும் சரி, பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படியானால் நாம் எவ்வளவு அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் அவ்வளவு பாவம் நிரம்பிய ஒரு காலம். நம்முடைய போனை எடுத்துக்கொண்டு அப்படியே பயான பார்க்க போனாலும் பயானுக்குள்ள வந்து ஒரு மியூசிக் வந்து சேர்ந்து விடுகிறது. அப்படியே ஒரு தேவையில்லாத காட்சிகள் முன்னால வந்து நிற்கிறது. எல்லோருடைய கையிலும் இந்த மொபைல் போன் இருக்கிறதா இல்லையா? அப்படியானால் நாங்கள் எதிர்பார்க்காமலேயே நம்முடைய வாழ்க்கையில் தவறி உள்ளால் செய்ய வைத்து விடுகிறார்கள். அந்த அளவுக்குரிய நிலையிலே நாம் இருக்கிறோம் என்றால் எவ்வளவு நாங்கள் இஸ்திக்பார் செய்ய வேண்டும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு இஸ்திக்பார் செய்ய வேண்டும்? காரணம் என்ன தெரியுமா? இந்த நபிமொழி அல்லாஹ்வுடைய தூதர் இத்தனை தடவைகள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று நபிமொழி தெரிந்திருந்தும் எம்முடைய வாழ்க்கையில் அது இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் பாவங்களை பாவமாக கணக்கெடுக்கவில்லை. பாவங்களை இது ஒரு பாவம் என்று நாம் சிந்திக்கவில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் போனை வைத்துக் கொண்டு ஒரு தவறு நடந்து விட்டால் அந்த தவறு குறித்து நாம் எவ்வளவு உள்ளத்தோடு சங்கடப்படுகிறோம், எவ்வளவு வேதனைப்படுகிறோம். அந்த வேதனைப்படுகின்ற சங்கடப்படுகின்ற உணர்வு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நாம் இஸ்திக்பார் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறாக இருந்தாலும் அந்த தவறு குறித்து ஒருவரோடு யதார்த்தமாக நாம் பேசுகிற வேளையில் அவர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார், நாமும் கோபப்பட்டு ஏசிவிட்டோம். உண்மையில் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் என்றிருந்தால் அந்த நிகழ்வை குறித்து நாம் எவ்வளவு சங்கடப்படுகிறோம், அந்த நிகழ்வு குறித்து எவ்வளவுக்கு நாம் வேதனைப்படுகிறோமோ கவலைப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க தயாராகும். ஆனால் எல்லா கட்டங்களிலும் நாம் எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? அவன் எனக்கு ஏசினதாலதான் நான் ஏசினேன், அவன் தான் இப்படி, அவனுக்கு இப்படி பேசித்தான் இருக்கணும் என்றெல்லாம் தனது தவறை நியாயப்படுத்துகிற கோணத்தில் தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் எம்முடைய வாழ்க்கையில் இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடுதல் என்ற பகுதி குறைந்து போய் அல்லது இல்லாமல் போவதற்கு காரணம் அந்த பாவம் குறித்த நம்முடைய உள்ளத்தில் இருக்குகின்ற ஒரு நிலை. அந்த உள்ளம் எமக்கு இது பாவம் என்பதை எந்த அளவுக்கு எம்மை உணர்த்துகிறது, கவலையூட்டுகிறது, சிந்திக்க வைக்கிறது என்பதை பொறுத்து தான் பாவ மன்னிப்பு தேடுகின்ற விகிதம் அதிகரிக்கும் சகோதரர்களே. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல் மூமின், ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல் மூமின யரா துனூபஹும், ஒரு மூமின் அவன் பாவத்தை எப்படி காண்பான் தெரியுமா? ஒரு தவறு என்றால், ஒரு குற்றம் என்றால், ஒரு பிழை என்றால் ஒரு மூமின் எந்த கோணத்தில் பார்ப்பான் தெரியுமா? கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபலின், ஒரு மலைக்கு கீழால் உட்கார்ந்து கொண்டிருப்பவனை போன்று பயந்து கொண்டிருப்பான். ஒரு மூமின் பாவம் குறித்து அவருடைய வாழ்க்கையில் நடக்குகின்ற குற்றம் குறைகள் தவறுகள் பற்றி ஒரு மனிதனுடைய நிலை எப்படி, ஒரு மூமினுடைய நிலை எப்படி தெரியுமா? அவன் ஒரு மலைக்கு அருகாமையிலும், ஒரு கல்லு மலைக்கு அருகாமையிலும் உட்கார்ந்து இருப்பவனை போன்று எப்படி உட்கார்ந்து இருக்கிறான் தெரியுமா? யகாபு ஐயகா அலைஹி, இந்த மலை ஏண்ட மேல விழுந்துருமோ என்று பயந்து கொண்டிருப்பவனாகத்தான் ஒரு மூமின் இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிழை நடந்து விட்டால், ஒரு குற்றம் நடந்து விட்டால், ஒரு தவறு நடந்து விட்டால், ஏதோ கவனம் இல்லாமல் இதை நான் இந்த இடத்தில் இப்படித்தான் செஞ்சிருக்கணும் என்று நியாயப்படுத்தாமல் சில தவறுகளை நாங்கள் தவறாகவே பார்க்காமல் இருந்து விடாது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய ஒரு மூமினுடைய பார்வை எப்படி தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில நடக்கிற பாவம் அவனுக்கு பக்கத்தில் ஒரு மலைக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த மலை அவன் தலையில விழுந்து விட போகிறது என்ற மனோநிலையில் தான்
ஒரு மூமின் பாவங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பான். பாவம் என்று நினைத்து அவனுடைய வாழ்க்கையில் நடக்குகிற தவறெல்லாம் கல்லு மலை அவன் தலையில உடைந்து விழுவதற்கு சமம் என்று அவன் நினைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உண்மையில் இந்த அதிகத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்படி பாவத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஃமின் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள் காபிர் என்று சொல்லவில்லை. மூமினை பற்றி சொன்னார்கள். மூமின் அவன் வாழ்க்கையில பிழை நடக்கிற பொழுது, தவறு நடக்கிற பொழுது கல்லு மலை தலையில விழுந்துருமோ என்று பயந்து கொண்டு அவன் இருப்பான். என்ன செய்வது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருப்பான். ஆனால் ஒரு ஃபாஜிர், காபிர் என்று சொல்லவில்லை. ஃபாஜிர் வைனல் ஃபாஜிரம் யரா துனூபஹு கதுபாபின் மர்ர அலா அன்பிஹி. அவன் மூக்குக்கு மேல மொய்க்கிற கொசு போன்றுதான் ஒரு கெட்டவன், ஒரு பாவி பாவம் குறித்து எண்ணம் வைத்திருப்பான். அவன் அந்த பாவங்களை மூக்குக்கு மேல மொய்க்கிற கொசு போல அப்படியே தட்டி விட்டு போய்விடுவான், அப்படியே ஆட்டி விட்டு போய்விடுவான். இந்த மனோநிலை ஒரு மூமினுக்கு இருக்கக்கூடாது. நாம் பாவங்களை பாவமாக பார்க்க வேண்டும், அதை ஒரு பெரியதாக பார்க்க வேண்டும். மூக்குக்கு மேல கொசு வைக்கிறது போன்று பாவத்தை நாம் அடையாளப்படுத்தி விடக்கூடாது. அந்த அளவுக்கு அதுக்குரிய மதிப்பை வைத்து விடக்கூடாது. நாம் எவ்வளவுக்கு அதுக்குரிய ஒரு பாறை தூரத்தை நாம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் இஸ்திக்பாரை அதிகப்படுத்தலாம். பாவ மன்னிப்பு தேடுவதை நாம் அதிகப்படுத்தலாம். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அழகாக சொன்னார்கள், பாவத்தை கண்டும் காணாதது போன்று இருப்பானேயானால் அவனுடைய வாழ்க்கையில் நடக்குகின்ற பிழையை கூட அவன் தட்டி கழித்து விட்டு போகின்றவனாக இருப்பானே. ஆனால் அவன் முஃமின் என்ற வட்டத்திலும் இல்லை, ஃபாஜிர் என்ற வட்டத்திற்கு அவன் போய்விடுகிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சோதரர்களே, அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்திற்கு இஸ்திக்பார் செய்வது குறித்து அதிகமாக வலியுறுத்துகிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா மாஷரன் நிசாம், பெண்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா மாஷரன் நிசாம், பெண்களே தஸத்தக்ன, நீங்கள் தர்மம் செய்யுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மங்கள் செய்யுங்கள். வஅக்ஸிர்னல் இஸ்திக்பார், நீங்கள் இஸ்திக்பாரை அதிகப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கு செய்த மிக முக்கியமான உபதேசம், நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள். வஅக்ஸிர்னல் இஸ்திக்பார், அதிகம் அதிகம் நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள். இந்த ஹதீஸில் நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். பெண்களை பார்த்து நீங்கள் அதிகம் தர்மம் செய்யுங்கள் என்பதை விடவும் அதிகம் இஸ்திக்பார் செய்யுங்கள் என்றார்கள். அதிகம் இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏன் தெரியுமா பெண்களை உங்களுக்கு நான் இப்படி சொல்வதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ஃபைன்னி ராய்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், உங்களை நான் அதிகமான பேரை நரகத்தில் கண்டேன் என்றார்கள். அதிகமான பேரை நரகத்தில் கண்டேன். அதனால் நீங்கள் இஸ்திக்பாரை அதிகப்படுத்துங்கள், பாவ மன்னிப்பை அதிகப்படுத்துங்கள். நரகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்காமல் இருக்க இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நரகத்திற்கு தடையாக எமக்கு இஸ்திக்பார் காரணமாக இருக்கும். நாம் அதிகமாக என்ன அஸ்தக்பிருல்லாஹ் அஸ்தக்பிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்ற வார்த்தைகளை அதிகம் அதிகம் நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். எம்மை நரகத்திற்கு செல்ல விடாமல் அதை தடுக்கும் எங்கள் பாவங்களை அது போக்கிவிடும். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே ஒரு பெண் எழும்புகிறார். ஃபகாலத் இம்ராஅத்து மின்ஹுன்ன ஜஸ்லம், ஒரு புத்திசாதுரியமான ஒரு பெண், புத்தி விவேகம் உள்ள ஒரு பெண், கல்வி ஞானம் உள்ள ஒரு பெண் என்ன செய்கிறார்? அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் எழும்பி, அல்லாஹ்வின் தூதரே, வமா லனா யா ரசூலல்லாஹ் அக்ஸர அஹ்லின் நார், நாங்கள் அதிகமாக பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கும், என்ன காரணம் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துக்ஸிர் நல்லாஹ், நீங்கள் அதிகம் சபிக்கிறீர்கள், அதிகம் சபிக்கிறீர்கள். பெண்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பெண்கள் அதிகமாக சாபம் விடுவார்கள். எதற்காக சாபம்? யார் யாருக்கெல்லாம் சபிக்கிறார்கள்? யார் என்று உறவே இல்லாதவர்களோடு ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் அவருடைய முதல் வார்த்தை சபித்து பேசுவதாக இருக்கும். அந்த சாபத்து, அந்த வார்த்தையுடைய வெளிப்பாடு அதிகம் எந்த அளவுக்கு என்றால், சில நேரங்களில் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை எழுப்புகிற பொழுது கூட மனதுக்குள்ளால் வாய்க்குள்ளால் கூட புலம்பி சபித்து விடுவார். சில நேரங்களில் பிள்ளைகள் பேச்சு கேட்காமல்
அடம் பிடிக்குகிற பொழுது அல்லது பிடிவாதம் பிடிக்கிற பொழுது அல்லது ஏதாவது பிழையை செய்கின்ற பொழுது சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிற பொழுது அந்த பெண்ணுடைய நாவிலிருந்து சபிக்கிற வார்த்தை வந்துவிடும். இதையெல்லாம் அந்த பெண்கள் அலட்டிக் கொள்வதில்லை. இதையெல்லாம் அலட்டிக் கொள்வதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த அதிகமாக சபிக்கிறார்கள் பெண்கள். வதக்புர்னல் அஷீர், கணவனை நிராகரிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். வமா ரஐது மின் நாகிசாத்தி அக்லின் வதீனின், நான் அதாவது உங்களை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், நாகிசாத்தி அக்லின், அதாவது புத்தியால் குறைந்தவர்களாக நான் உங்களை பார்க்கிறேன். வதீனின், மார்க்கத்தால் மார்க்கப்பட்டால் நீங்கள் குறைந்தவர்களாக இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். இது எதற்காக வேண்டி சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? இஸ்திக்ஃபார் அதிகம் சொல்லுங்க, பாவ மன்னிப்பை அதிகம் தேடுங்கள். காரணம் என்ன? அதிகம் சபிக்கிறீர்கள், கணவனுக்கு நன்றி கட்டு நடக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் நான் உங்களை எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? நீங்கள் அதாவது புத்தியாலும் குறைந்தவர்களாக, அதே நேரம் மார்க்கப்பட்டாலும் நீங்கள் குறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய இந்த நிலையினால் நீங்கள் ஆண்களை கூட என்ன செய்து விடுகிறீர்கள்? அந்த உறுதியாக இருக்கிற ஆணை கூட நீங்கள் எப்படியாவது மடக்கி விடுகிறீர்கள். அவனை கூட நீங்கள் அதாவது பலமிழக்க செய்து விடுகிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்லுகின்ற பொழுது அந்த பெண் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் வமா நுக்ஸானுல் அக்லி வத்தீன், அல்லாஹ்வின் தூதரே, எங்களோட புத்தியால் நாங்கள் குறைந்தவர்கள் என்றால், மார்க்கப்பட்டால் நாங்கள் குறைந்தவர்கள் என்றால் அது என்ன அல்லாஹ்வின் தூதரே என்று அந்த பெண்மணி கேட்கிறார். கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அம்மா நுக்ஸானுல் அக்லி ஃபஷஹாதத்து இம்ரஅத்தைனி தஅதிரு ஷஹாதத்து ரஜுலின், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு ஆணுடைய சாட்சிக்கு பகரமாக பெண்களில் 2 பேரை அல்லாஹ் சாட்சியாக ஆக்க வேண்டும் என்று சொல்லவில்லையா? அப்படியானால் ஒரு ஆணுக்கு சாட்சி 2 பெண்கள் அமைய வேண்டும் என்பதும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நுக்ஸானுல் அக்ல், உங்களோட புத்தி குறைவு என்று நான் சொன்னது என்ன தெரியுமா? வதம் குசுல் லயாலி வமா துஸல்லி வதுஃப்திரு ஃபீ ரமலான ஃபஹாதா நுக்ஸான் தீன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், புத்தியால் குறைவு என்று சொன்னால், அதாவது மார்க்கத்தால் நீங்கள் குறைவானவர்கள் என்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இரவிலே நீங்கள் அதிகமான நேரங்களில் நீங்கள் உறங்கி விடுகிறீர்கள், அதாவது தொழாமல் இருக்கிறீர்கள். அதே போன்று ரமலானுடைய நோன்பை நீங்கள் நோக்காமல் இருக்கிறீர்கள். ஃபஹாதா நுக்ஸானுத்தீன், இதுதான் உங்களுடைய மார்க்கத்தின் குறைவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்கள், இந்த இடத்தில் நரகத்திற்குரிய பெண்கள் இந்த காரணத்திற்காக வேண்டி நரகம் போகிறார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகம் அதிகம் இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் சகோதரர்கள், நான் நீங்களும் அதிகம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டிய ஒரு காலகட்டம், அதிகம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் الذي هدانا للإسلام وما كنا لنهتدي لولا أن هدانا الله أرسل رسوله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவது குறித்து எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபித்தோழரை நோய் நலம் விசாரிக்க போகிறார்கள். அப்படி போகின்ற அந்த நேரத்தில் பாருங்கள், நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பாவம் குறித்து எவ்வளவு பயந்தார்கள், அவருடைய வாழ்க்கையில் நடக்குகின்ற குற்றம் குறைகளுக்கு எவ்வளவு அஞ்சினார்கள் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதரை நோய் நலம் விசாரிக்க போகிறார்கள். ரஜுலன் மினல் முஸ்லிமின், முஸ்லிம்களில் ஒரு மனிதரை அல்லாஹ்வுடைய தூதர் நோய் நலம் விசாரிக்க போகிறார்கள். அவர் நோய்வாய்ப்பட்டு அவர் ஒரு அதாவது அப்படியே உடலெல்லாம் நடிந்து போய் மெலிந்து போய் அப்படியே ஒரு குருவி குஞ்சு போன்று அவர் மாறி இருக்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நோயாளியை பார்த்து சொன்னார்கள், ஹல் குன்த ததுஉ பிஷைஇன் அவ் தஸ்அலுஹு இய்யாஹு, நீங்க ஏதாவது விசேஷமாக ஒரு துஆ கேட்டீங்களா, ஏதாவது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தித்தீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள்.
அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொன்னார், இறைவன் அல்லாஹ்வின் தூதரே, ஆம், நான் ஒரு பிரார்த்தனை பிரார்த்தித்தேன். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அல்லாஹும்ம மா குன்த முஆகிபி பிஹி ஃபில் ஆகிரா ஃபஅஜ்ஜில்ஹு லீ ஃபித் துன்யா. இறைவா, நீ என்னை மறுமையில் என் குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் நீ என்னை மறுமையில் தண்டிப்பதாக இருந்தால் ஃபஅஜ்ஜில்ஹு லீ ஃபித் துன்யா, இந்த உலகத்திலேயே நீ என்னை தண்டித்து விடு. என்ன, நீ இந்த உலகத்திலேயே நீ தண்டித்து விடு என்று அவர் பிரார்த்தித்து விட்டார். அன்புள்ள சோதரர்கள், இந்த பிரார்த்தனைக்குரிய காரணம் என்ன? பாவங்களை குறித்து அவர் பயந்தார். மறுமையில் அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாது என்று நினைத்து பயந்தார். அதனால் அவர் இந்த உலகத்தோடு நாம் முடித்துக் கொண்டு போய்விடுவோம், மறுமையில் பாவம் இல்லாமல் போய் நிற்போம் என்ற உணர்வோடு அந்த மனிதர் கேட்ட பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் லா துதீகுஹு, உன்னால் அதற்கு சக்தி உன்னால் முடியாது, நீ அப்படி பிரார்த்திக்க கூடாது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இறைவா, இந்த உலகத்திலேயும் நல்லதா, மறுமையிலேயும் நல்லதா, நரகத்தை விட்டும் நீ என்னை பாதுகாத்து விடு என்று நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று அந்த நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி கொடுக்கிறார்கள். அன்புள்ள சோதரர்கள், அப்படியான அந்த நபித்தோழர்கள் கூட அந்த பாவங்கள் குறித்து எவ்வளவு பயந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்விடத்தில் நான் துஆ கேட்க வேண்டுமாக இருந்தால் எப்படி கேட்க வேண்டும் என்று அந்த மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து கேட்கிறார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த பிரார்த்தனை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் இப்படி துஆவை கேட்க வேண்டும். அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. வர்ஹம்னி, எனக்கு நீ இரக்கம் காட்டு. வஆஃபினி, எனக்கு நீ ஆரோக்கியத்தை தா. வர்ஸுக்னி, எனக்கு நீ ரிஸ்கை தா என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும், எப்படி துஆ கேட்கணும் என்று கேட்ட நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி என்று நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை தான் முன்னுரிமைப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே இந்த பெருவிரலை தவிர இந்த 4 விரல்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒன்று சேர்த்து விட்டு சொன்னார்கள், இந்த பிரார்த்தனை, இந்த 4 பிரார்த்தனை, அதாவது அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி, இந்த 4 வார்த்தைகளை கொண்டும் நீ பிரார்த்தித்துக் கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளும் மறுமையில் இருக்கக்கூடிய நன்மைகளும் உனக்கு ஒன்று சேர கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்படி மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை. இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நன்மையாக இருக்கிறதோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கும், மறுமையில் எதுவெல்லாம் நலவாக இருக்கிறதோ அதுவெல்லாம் உனக்கு கிடைக்கும். இந்த 4 வார்த்தைகள் கொண்ட பிரார்த்தனை நீ கேளு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் செய்தி பார்த்தோம். அதே போன்று இன்னொரு சந்தர்ப்பம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்கள் ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தார்கள். அல்லிம்னி கலாமன், எனக்கு ஒரு வார்த்தையை கற்றுத்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம். இந்த துஆவை நீங்கள் ஓதுங்கள் என்றார்கள். அப்பொழுது அந்த நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஃபஹாவுலாஹி லிரப்பி, இந்த இப்ப சொன்ன வார்த்தை எல்லாமே அது அல்லாஹ்வுக்குரியது அவைகள் எல்லாம் அதாவது பமாலி, எனக்கு நான் என்னத்தை கேட்கணும், எனக்குரிய வார்த்தையை சொல்லித்தார்கள். அதெல்லாம் அல்லாஹ்வுக்குரிய வார்த்தைகள், கலிமா பெருவாழ்ந்த இந்த இறைவனை அதாவது புகழ்ந்து பேசுகின்ற வார்த்தைகள். அல்லாஹ்வுக்கு எனக்கு என்ன, நான் என்ன கேட்கணும், எனக்குரிய வார்த்தையை கற்றுத்தார்கள் என்று சொல்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலும் சொல்லிக் கொடுத்த வார்த்தை அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். நமக்கு எது தேவை என்று இருந்ததோ அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இஸ்திக்பாரை முன்னுரிமைப்படுத்தித்தான் அந்த துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நானும் நீங்களும் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த கட்டத்திலும் நீங்கள் அதாவது பாருங்கள், குறிப்பாக நாம் எமக்கு ஏதாவது நோய் வந்து விட்டால், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டால், ஏதாவது ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது சிலர் என்ன செய்வார்கள் என்றால் மரணத்தை குறித்து ஆசை வைப்பார்கள். இந்த நோய்
இப்படி தீராத நோய், நிரந்தர நோயாக இருக்கிறது, நான் மௌத்தா போய்விடக் கூடாதா, நான் மரணித்து விடக் கூடாதா என்று ஏங்கக்கூடிய பல நோயாளிகள் இருக்கிறார்கள். சிலர் விபத்திற்கு உள்ளாகி அப்படியே பல நாட்களாக ஐசியூல இருப்பார்கள். பயங்கரமான மீண்டு, அதாவது கையை உசுப்ப முடியாது, காலை உசுப்ப முடியாது, அப்படியே படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள். பெற்றோர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா? இவன் இப்படி கஷ்டப்படுறது, மௌத்தா போனா கூட நிம்மதியா இருப்பான். மௌத்தா போய் இவ்வளவு நோயோடு இவ்வளவு காயத்தோடு இருக்கிற இவன் இவ்வளவு கஷ்டப்படுவதை விட மௌத்தா போனா கூட இவன் நிம்மதியாக மௌத்தா போய் விடுவான் என்று ஏங்குகிற நிலை பலரிடத்தில் இருக்கிறது. பல நோயாளிகள் நோயின் அகோரத்தினால் தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிற பொழுது அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை, இப்படியே இருக்கிறத விட மௌத்தா போறது நல்லது, இப்படியே இருப்பதை விட மௌத்தா போறது மேலே. நம்முடைய தாய் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரம், முதுமை அடைந்திருக்கிறார், வயசாலியா இருக்கிறார், இவங்க இதுக்கு போக எங்க வாழ போறாங்க என்கிற அளவுக்கு நிற்கிற அந்த தாயை பார்த்து கூட இவ்வளவு நோயில கஷ்டப்படுறதை விட மௌத்தா போனா கூட அவனை இப்படி பயன்படுத்துகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய இந்த எந்த ஒரு நிலையிலும், எந்த ஒரு கஷ்டத்திலும், எந்த ஒரு நோய் நம்பலத்திலும், இதுதான் உங்களுடைய மரண படுக்கையாக இருந்தாலும் கூட, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய நபித்தோழரை நோய் நல விசாரிக்க போறாங்க. அவர் எப்படி இருக்கிறார் என்றால், கடுமையான நோய்வாய்ப்பட்டு வயது முதிர்ந்து கடுமையான நோய், இனிமேல் அவர் வாழப் போவதில்லை என்பது அவரே உணர்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக சென்று பிரார்த்திக்கிறார்கள். எந்த குற்றமும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை, அல்லாஹ் நாடினால் குணமளிப்பான் என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்ப அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், வயது முதிர்ந்து, அதாவது வயசு நீங்க மௌத்தா போற கட்டத்தில் உள்ள வயசு என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்படியான மனிதர். அவருக்கு ரசூலுல்லாஹ் போய் பிரார்த்திக்கிறார், எந்த குற்றமும் இல்லை, அல்லாஹ் நாடினால் குணமளிப்பாங்க. அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் குணம் பெற்று நான் வாழ வேணும் அப்படி என்று பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி என்றால் அப்படித்தான் நடக்கும் என்றார்கள். அப்படி என்றால் அப்படித்தான் நடக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது கூட நீங்கள் மரணத்தை கூட நீங்கள் ஆசை வைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏன் தெரியுமா? அந்த கட்டங்கள் எல்லாம், அந்த நோய் நொம்பலங்கள் எல்லாம், ஒவ்வொரு கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த கட்டத்தில் மௌத்தாகி விட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், லா யதமன்னா அஹதுகுமுல் மௌத், உங்களில் யாரும் மரணத்தை நீங்கள் ஆசை வைக்க வேண்டாம், வலா யதுஉ பிஹி மின் கபில், அது உங்களிடத்திலே வருவதற்கு முன்னால் நீங்கள் மௌத்தாகணும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கவும் வேண்டாம். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னஹு இதா மாத அஹதுகும் இன்கதா அமலுஹு, மௌத்தா போயிட்டீங்கன்னா உங்களோட அமல் துண்டிக்கப்பட்டு விடுகிறது, நன்மை வராது, உங்களுக்கு நன்மை உங்களுக்கு வந்து சேராது. அதனால மௌத்தை கேட்டீங்கன்னா மௌத்தா போயிருங்க, செஞ்சதை கொண்டு எடுத்துட்டு போகணும். உசுரோடு இருக்கிறீர்கள் என்றால், அவதிப்பட்டு கொண்டே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், அப்படியே அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேட்டுக்கொண்டீர்கள், மௌத்தை கேட்காதீர்கள். மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்து நீங்கள் பிரார்த்தித்து விடாதீர்கள். நீங்கள் அப்படி மௌத்தாக கேட்டீர்கள் சொன்னால் அமல் துண்டிக்கப்படும், நன்மை இல்லாமல் போயிருமே, பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்குமே. அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், தொடர்ந்து சொன்னார்கள், வ இன்னஹு லா யஸீதுல் முஃமின உம்ருஹு இல்லா கைரா, ஒரு மூமினுக்கு ஆயுள் நீடித்து கொடுக்கப்படுவது என்பது அவனுக்கு நலவே தவிர வேறில்லை என்றார்கள். அது நலவு என்றார்கள். வயது முதிர்வடைந்து பல மூதாட்டிகளை பார்க்கிறோமே, அதெல்லாம் நலவு. ஏன்? அவங்க அவதிப்படுகிற காலம் எல்லாமே அவங்களுக்கு நன்மை இருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது இல்லை என்றால், மரணித்து விட்டார்கள் என்றால் எந்த ஒரு நிலையில் அமல்கள் துண்டிக்கப்படுகிறது. அப்படியானால் அன்புள்ள சோதரர்கள், பாவ மன்னிப்பு குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் ஊட்டுகிறார்கள் என்றால், நானும் நீங்களும் அதிகம் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கும் அதிகமாக இஸ்திக்பார் செய்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்ற வார்த்தையை நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா உங்களை என்னை பொறுத்து கொள்வானாக. يا رسول الله